இந்த மிஷின் வந்து பவுடர் ஃபில்லிங், கிரானைட் பவுடர் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இது 3 HP பல்வரைசரு, உங்களுக்கு வந்து மசாலா மல்லி தானியங்கள் இதுகளை அரைக்கிறதுக்கு பயன்படும். இது வந்து ரோஸ்டர், கிரவுண்ட் ரோஸ்டரு, மிக்சிங் பண்ணுறதுக்கு பர்னர் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் தானியங்களை வறுத்துட்டு இந்த ரோஸ்டரில் நல்லா வறுத்துட்டு பல்வரைசரில் நல்லா அரைச்சிட்டு பவுடர் அள்ளி கொட்டி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் ஆகிடும். இங்கே ஏர் கம்ப்ரஸர் நீடடு. ஓகே எப்படி உங்களுக்கு வீடியோவில் ஒர்க்கிங் ஆகுதுன்றதை பேக்கிங் மட்டும் சொல்கிறேன். ரோஸ்டர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதெல்லாம் ட்ரைன் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்டர் சீலிங், உங்களுக்கு பேக்கிங்கோட வந்துடும். 12 பீஸாகவும் 10 பீஸா வேணும், சிங்கிளாக வேணாலும் சரமாக வேணாலும் வச்சுக்கலாம். இதுலேயே எக்ஸ்பிரி டேட், எம்ஆர்பி டேட், பேட்ச் கோட்டிங்கும்